பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறின ஓபிஎஸ் அடுத்த சில நாட்கள்லயே பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைய போறார் அப்படின்னு வெளியான தகவல் அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை கொடுத்தாலும் ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் நெருடலையும் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்ல. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கடந்த 7 ஆண்டுகளாக பாஜக கூட்டணியில தொடர்ந்த ஓபிஎஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு. ஆனா நேரம் கொடுக்கப்படல. அதன் பிறகு தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கும் பல முயற்சிகள் பண்ணாரு. ஆனாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்கல. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னை ஏமாத்திட்டதா ஓபிஎஸ் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சாரு. அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டாரு. இந்த விவகாரத்துல நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ் முட்டிக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் கிட்ட மீண்டும் பாஜக கூட்டணியில சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்க விஷயம் வெளியா இருக்குது. அன்னைக்கு இது டிடிவி தினகரனே ஒரு பேட்டியில சொன்னாரு, ஓபிஎஸ் விலகுனது எனக்கு தெரியல, முதல் நாள் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா பாஜக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறினது எனக்கே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆனாலும் மீண்டும் அவரை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று டிடிவி தினகரன் சொன்னாரு. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் என்னதான் ஓபிஎஸ் கிட்ட இந்த மாதிரி முட்டல் மோதல் இருந்தாலும் ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணி கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். ஏன் ஓபிஎஸ் பாஜக கூட்டணி வெளியேற்றான்னு தெரியல. அவர் மறுபடி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது ஓபிஎஸ் விருப்பப்பட்டார்னா நான் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நான் கண்டிப்பா இது பண்றேன், நான் உதவி பண்றேன், முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாரு. இதனால ஓபிஎஸ் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினதா அறிவிச்ச ஓபிஎஸ் அடுத்த சில நிமிடங்கள்லயே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சு பேசினாரு. அன்னைக்கு காலையிலையும் அதுக்கு முன்பு காலையிலையும் நடைபயிற்சி பேசினாரு. மறுநாள் காலையிலையும் அவரு நடைபயிற்சியில ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு பேசினாரு அப்படிங்கிற புகைப்படங்கள் வெளியாகுது. அதனால அவர் திமுக கூட்டணியில சேர போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிச்சு. இது அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. குறிப்பா அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு துரோகி, அவரை எப்படி திமுக கூட்டணியில போயிட்டு சேர முடியும், திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட ஒற்றை நோக்கமே, அந்த நோக்கத்துக்கு எதிராக போயிட்டு அவர் திமுகவிலேயே சேர்றதுங்கிறது அது சரியில்லை, இவர் துரோகி அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு அதிமுக தரப்பு ஓபிஎஸ் கடுமையா சாட்டினாங்க. அதுக்கு ஓபிஎஸ் தரப்பு ஒரு கருத்தை சொன்னாங்க, நீங்க அதிமுகவில் அவரை சேர்த்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அவர் எங்க போறதுன்னே தெரியாம அவரை கழட்டி விட்டுவிட்டு அவர் எங்க சேர்ந்தா என்ன உங்களுக்கு என்ன, நீங்க அப்புறம் துரோகி பட்டம் கொடுக்குறவங்க நீங்க அவரை அதிமுகவிலேயே வச்சிருக்கிறாங்களே, அவருக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு அவரையும் மறுபடியும் துரோகி பட்டம் சொல்றது சரியா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல பிரச்சனை பண்ணாங்க, இது கருத்துக்களை தெரிவிச்சாங்க. இதனாலேயே சோசியல் மீடியாவில் அதிமுக வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இதுக்கிடையில ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதுல என்ன சொன்னார்னா, கூட்டணி தொடர்பாக தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பேசாதீங்க, நான் திமுக கூட கூட்டணி எல்லாம் சேர மாட்டேன், நான் முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து விசாரிக்கிறதுக்கும் அதன் பிறகு இந்த மூகாமுத்து மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சன ஒழிய வேற எந்த அரசியலுமே பேசப்படல. இந்த என்னைய திமுக பி டீம்னு சொல்றாங்க, அதெல்லாம் சுத்த பொய், அவங்க சொல்றவங்க வேணும்னா திமுக பி டீமா இருக்கலாம், நான் அப்படி இல்லை, எனக்கு 2026ஆம் ஆண்டு அம்மாவின் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பேட்டிகள் கொடுத்த போது அதிமுகவை வீட்டு அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, அதாவது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கான வேலைகளை வியூகங்களை வகுப்போம், அது தொடர்பா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. சோ கண்டிப்பா அவர் திமுக கூட்டணியை சேருவார் அப்படிங்கிற மாதிரி இருப்பதுதான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை ஓபிஎஸ் வெளியிட்டு இருந்தாரு. இதுக்கு காரணம் ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான காரணம் என்னன்னா, பாஜக தரப்பு அவரை சமாதானப்படுத்துறதோட ஒரு வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அதனால மீண்டும் அவர் பாஜக கூட்டணியில சேர்க்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அதிமுக ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. பாஜகவுக்கு என்னன்னா, தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் நம்ம கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில தான் ஓபிஎஸ் இருக்கையும் பேசினதா சொல்லப்படுது. சோ விரைவில் ஓபிஎஸ் மீண்டும்
பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் ஓபிஎஸ் தரப்புக்கு கடும் ஒரு நெருடலை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி அதிமுகவும் மதிக்கல, பாஜகவும் மதிக்கல. அதை வெளிப்பாடுதான் கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற சம்பவங்கள். மோடியை சந்திக்கிறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி பண்ணி காலில் விழுகாத குறையா கெஞ்சி கேட்டுமே அவங்க கொடுக்கல. அப்படிங்கிற போது மறுபடியும் அவங்க போயிட்டு சொன்னோம்னா இன்னும் அசிங்கம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மீண்டும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் சேரப்படக்கூடாது. இல்ல நீங்க திமுக கூட்டணிக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரலாம். இல்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா போட்டியிட்ட மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சுயேட்சையாவே போட்டியிட்டு தென் மாவட்டங்களில் சுயேட்சையாவே போட்டியிட்டு இந்த அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணலாம். அதை விட்டுவிட்டு மீண்டும் பாஜக கூட்டணியில போயிட்டு சேர்றது ஓபிஎஸ் மீண்டும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் இந்த பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினதை அறிவிச்சுட்டு முறையா தன்னோட சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு வந்த போது அவருக்கு பட்டாசு வெடித்து வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் மறுபடியும் 2வது இன்னிங்ஸா சூப்பரா விளையாட போறாரு, அவரோட அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அவர் இப்படி ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்கிறாரு. சோ இந்த முறை பெரிய வெற்றியை ஈட்டுவார் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. ஆனா ஓபிஎஸ் திடீர்னு இப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால இப்ப ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்ன உடனே இந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய நெருடலும் ஒரு வருத்தத்தையும் கொடுத்திருக்காக சொல்லப்படுது. ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்துற பாஜகவினர் இந்த அடிமட்ட தொண்டர்கள் ஓபிஎஸோட ஆதரவாளர்களை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.